ஆனந்தபுரம்ங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே எப்போதுமே ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் அந்த ஊர் பெரியவரான விஸ்வமூர்த்தி தலைமையில் ஆலமரத்தடியில் மக்கள்லாம் சேர்ந்து அடுத்த நாள் நடக்க போகிற திருவிழாவை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஊர் மக்கள் கிட்ட பேசி முடிச்சதும் தன்னுடைய வீட்டுக்கு போனார் விஸ்வமூர்த்தி. சீதா, சீதா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. இந்தாங்க தண்ணி குடிங்க. என்னங்க, திருவிழாக்கான ஏற்பாடெல்லாம் நல்ல முறையில் நடக்குதா? ஆமா சீதா, இந்த வருஷம் எந்த வருஷமும் இல்லாம இந்த வாட்டி ரொம்ப சிறந்த முறையில் நடக்குது. நம்ம வீட்டில் பலகாரத்துக்கெல்லாம் நீங்க ஏற்பாடு பண்ணிட்டியா? அதெல்லாம் நான் முன்னாடியே ஏற்பாடு பண்ணிட்டேங்க. நாளைக்கு நம்ம மக்கள் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக திருவிழாவை கொண்டாடலாம். இந்த ஊருக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற காட்டுக்குள்ளே இருக்கிற குகையிலிருந்து ரொம்பவே வினோதமான அரக்கத்தனமான சிரிப்பு சத்தம் கேட்குது. ஹா ஹா ஹா! எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக திருவிழாவுக்கான ஏற்பாடு பண்ணுறீங்களா? நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நான் பார்க்குறேன். நாளைக்கு உங்கள் திருவிழாவை நான் நல்லபடியாக நடக்க விடவே மாட்டேன். திருவிழாவுக்கான பொழுதும் புலர்ந்தது. ஊர் முழுக்க குழந்தைங்களும் பெரியவங்களும் சேர்ந்து அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. தலைவர் விஸ்வமூர்த்தி தன்னோட குடும்பத்தோட திருவிழாவுக்கான இடத்துக்கு கிளம்பி வராரு. அதுக்கு விஸ்வமூர்த்தியோ, ராமு, நம்ம ஊரில் 10 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த திருவிழா நடக்கும். இது நம்ம ஊரோட மாந்தோப்பில் தான் நடக்கும். அங்கே ஒரு விசேஷமான மாமரம் இருக்குது. அந்த மாமரத்தில் இருக்கிற மாம்பழம் 10 வருஷத்துக்கு ஒரு முறை தான் காய்க்கும். அந்த மரத்தில் வளர்கிற அந்த மாம்பழம் சுவை இருக்குல்ல, அது உலகத்தில் நம்ம எங்கே போய் சாப்பிட்டாலும் நமக்கு அந்த சுவை கிடைக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு சுவையான மாம்பழமாக இருக்கும். மட்டும் இல்லை, அந்த மாம்பழத்தை முதல்ல அந்த மாந்தோப்பில் ஓரமாக இருக்கிற பிள்ளையார் கோவிலில் மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கடவுளுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு தான் அவங்களோட உறவினர்களோடவும் நண்பர்களோடவும் சேர்ந்து பகிர்ந்து சாப்பிடுவாங்க. மட்டும் இல்லை, அந்த இடத்துல நிறைய பல வகையான தின்பண்டங்கள் பலகாரங்கள்லாம் அவங்கவுங்க வீட்டில் செஞ்சு கொண்டு வந்து மற்றவங்களோட பகிர்ந்துப்பாங்க. இரவு நேரத்தில் பிள்ளையார் பிறந்த அந்த நிகழ்ச்சியை நாடகமாக நடத்தி சந்தோஷமாக பார்ப்பாங்க. உனக்கு இப்போ 7 வயசு தான் ஆகுது இல்லையா? அதனால் நீ இந்த திருவிழாவை இதுவரை பார்த்ததில்லை இல்லையா? அதனால தான் உனக்கு தெரியலை. இப்போ நீ பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுவ. ஆமாம் தாத்தா, எனக்கு நீங்கள் சொல்கிறத கேட்குறப்பவே ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. அதுவும் அந்த பிள்ளையார் கோவிலை பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. இப்படி பேசிக்கிட்டு விஸ்வமூர்த்தியோட குடும்பம் திருவிழா நடக்கிற இடத்துக்கு வந்தது. அங்கே ராமு தன்னோட நண்பர்களை பார்த்ததும் அவங்களோட விளையாட வேகமாக ஓடினான். இப்படி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் திடீர்னு ஒரு மின்னல் ஒளி வந்தது. முழுக்க இருட்டாக மாறினது. அப்போது அந்த இருட்டுக்கு நடுவில் இருந்து ஒரு பயங்கரமான குரல் கேட்டுது. ஹா ஹா ஹா! என்ன, நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இந்த திருவிழாவை நடத்திடலான்னு நினச்சிங்களா? முடியாது. உங்கள் திருவிழாவை நான் நடக்க விட மாட்டேன். இதோ இப்போவே உங்கள் திருவிழாவுக்கு காரணமான இந்த மாங்கனிகளை நான் கொண்டு போகிறேன். அப்படி சொல்லி அங்கே இருந்த மாம்பழங்கள் எல்லாத்தையுமே அந்த அரக்கன் அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டான். இப்படி ஒரு விஷயம் நடக்கிறத அந்த மக்கள் யாருமே எதிர்பார்க்கல. எல்லாருமே ரொம்பவே சோகமாயிட்டாங்க. என்ன பண்ணுறது, இப்போ எப்படி திருவிழாவை கொண்டாடுறதுன்னு எல்லாருமே ரொம்ப கவலையாக இருந்தாங்க. உடனே விஸ்வமூர்த்தி சொன்னார், வாங்க நம்ம எல்லாரும் போய் நம்ம அந்த கடவுளான பிள்ளையார்கிட்டையே நம்ம வேண்டுதலை முறையிடுவோம், அவரே நமக்கு வழி செய்யட்டும் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் சேர்ந்து பிள்ளையார் கோவிலை நோக்கி புறப்படுறாங்க. கோவிலில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து பிள்ளையார்கிட்ட இந்த மாதிரி அரக்கன் எங்கள் மாம்பழங்கள் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான், நாங்கள் எப்படி திருவிழா கொண்டாடுறது, உங்களுக்கு எப்படி நாங்கள் நெய்வேத்தியம் பண்ணுறது எங்களுக்கு தெரியலையேன்னு சொல்லி சோகமாக கவலையாக முறையிடவும் அதை கேட்ட விநாயகர் தன்னுடைய வாகனமும் நண்பனுமான மூஷிகனோட மக்கள் முன்னாடி காட்சி தராரு. நடந்தது அனைத்தும் யாம் அறிவேன். நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். நிச்சயம் இந்த திருவிழா நின்று போகாது. நான் நிச்சயம் அந்த மாம்பழங்களை மீட்டு கொண்டு வருவேன். என்ன மூஷிகா, நான் சொல்வது சரிதானே? சரிதான் பிரபு, வாருங்கள், நாம் சென்று அந்த அரக்கனை ஒரு வழி செய்து விட்டு வருவோம். ஆஹா, என்னை விட நீ மிகுந்த ஆர்வமாக உள்ளாயே. ஆம் பிள்ளையாரே, வாருங்கள் செல்வோம். பிள்ளையாரும் மூஷிகனும் அந்த அரக்கன் இருக்கிற குகையை நோக்கி புறப்பட தயாரானாங்க. பிரபு, அங்கே பாருங்கள், நம்மை நோக்கி அந்த வானர கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. வரட்டும் வரட்டும். வானரங்கள் கிட்ட வந்ததும், வானரங்களே
உங்களுக்கு இந்த பழம் மிகவும் பிடிக்குமென எனக்கு தெரியும். உங்களுக்கு இது வேண்டுமா? அப்படி இது வேண்டுமெனில் எனக்கு நீங்கள் வழியை விட வேண்டும். சரியா? பிள்ளையார் இப்படி கேட்கவும் அந்த வானரங்களும் சரின்னு தலையாட்டிட்டு பழங்களை வாங்கிக்கிட்டு வழியை விட்டது. வானரங்களை கடந்து கொஞ்ச தூரம் போனதும் பெரிய ஆத்து பாலம் வந்தது. அந்த பாலத்தை எப்படி கடக்கிறதுன்னு மூஷிகன் கேட்டதும் கொஞ்ச தூரம் அவங்க போனதும் அவங்களோட வழியை மறைச்சி ஒரு பெரிய பாம்பு நின்னுது. அந்த பாம்பு, நீங்கள் என்னை தாண்டி போகணும்னா எனக்கு இந்த எளிய உணவாக கொடுங்க, நான் உங்களை விடுறேன் அப்படின்னு சொன்னதும் பிள்ளையார் உடனே யோசிக்க ஆரம்பித்தார். உடனே மூஷிகன், பிரபு, தாங்கள் என்னை இந்த பாம்பிடம் உணவாக அழித்து விடாதீர்கள் அப்படின்னு கெஞ்சினது. சரி, நான் உனக்கு என் மூஷிகனை உணவாக அளிக்கிறேன். ஆனால் நீ கண்களை மூடி வாயை திறக்க வேண்டும். அப்படி என்றால் மட்டுமே நான் மூஷிகளை அளிப்பேன். பிள்ளையார் அப்படி சொன்னதும் சரின்னு சொன்ன பாம்பு கண்ணை மூடி வாயை திறந்தது. உடனே பிள்ளையார் மூஷிகனோட அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய கல் உருவாக்கி அந்த கல்லை பாம்போட வாய்க்குள்ளே நுழைச்சிட்டு, சரி நான் உனக்கு உணவு கொடுத்துட்டேன், எனக்கு வழியை விடு அப்படின்னு சொன்னதும் கண்களை திறக்காமலே பாம்பு வழியை விட்டது. பிள்ளையார் பாம்பு கடந்து போயிட்டாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் பெரிய 4 வழி பாதை வந்தது. அதில் எது சரியான வழின்னு தெரியாமல் அவங்க 2 பேரும் நின்னபோது ஒரு பறவை வந்து, பிள்ளையாரே, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், நீங்கள் இந்த வலது பக்க பாதையில் போனால் தான் உங்களால் அந்த குகையை அடைய முடியும் அப்படின்னு சொன்னது. அதை கேட்ட பிள்ளையாரும் பறவைக்கு சில தானியங்களை உணவாக கொடுத்து சொல்லிட்டு குகையை நோக்கி போனார். பிள்ளையார் அந்த குகைக்குள்ளே நுழைஞ்சதும் தன்னோட கையில் மாம்பழ கூடையை வச்சுட்டு நிற்கிற அந்த அசுரனை பார்க்குறார். கட்டாகசுரா, நீ செய்தது பெரும் பிழை. நீ எப்படி அந்த மாம்பழங்களை திருடி கொண்டு வரலாம்? நீ செய்தது தவறு. நீ இப்படி செய்திருக்கக்கூடாது. அதற்கான தண்டனையை நீ இப்பொழுது அனுபவித்தே தீர வேண்டும் அப்படின்னு பிள்ளையார் சொன்னதும் உடனே அதை கேட்டு கோபமான அந்த அசுரன், என்ன, நீ என்னை பிழை செய்தேன் என்று கூறுகிறாயா? சிறுவனாக இருந்து கொண்டு நீ என்னை மிரட்டுகிறாயா? எனக்கு தண்டனை தருவாயா? ஹா 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 அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பிள்ளையாரை பார்த்து கேட்குறான். கோபமான அந்த அரக்கன் உடனே பிள்ளையாரை நோக்கி நெருப்பு பந்துகளை வீசுகிறான். அந்த நெருப்பு பந்துகளை அவன் வீச ஆரம்பித்ததும் பிள்ளையார் தனக்காக ஒரு புயல் காற்றை உருவாக்கி அந்த காற்றுல நெருப்பு பந்துகள் திரும்ப அவன் மேலேயே படுற மாதிரி பண்ணுறாரு. உடனே அவன் தன்னோட சக்தியை பயன்படுத்தி ஒரு ஆயுதத்தை உருவாக்க பார்க்குறான். ஆனால் நம்மளோட மூஷிகன் வேகமாக போய் அவனோட காலில் ஏறி அவன் அந்த சக்தியை பயன்படுத்த விடாமல் பண்ணுது. மூஷிகன் மேலே ரொம்ப கோபமான அந்த அரக்கன் வெடிச்சு செதற மாதிரியான நெருப்பு பந்தை உருவாக்கி மூஷிகனை நோக்கி வீசினான். ஆனால் மூஷிகன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடும்போது மூஷிகனுக்கும் அரக்கனுக்கும் நடுவில் பிள்ளையார் ஒரு பெரிய கண்ணாடியை உருவாக்கிட்டார். அந்த கண்ணாடியில் பட்ட நெருப்பு பந்து திரும்பவும் அவனை நோக்கியே வந்து அந்த அரக்கன் அழிஞ்சிட்டான். பிள்ளையாரும் மூஷிகனும் மாம்பழங்களை எடுத்துக்கிட்டு ஆனந்தவனத்துக்கு திரும்ப வந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமாக திருவிழாவை கொண்டாடினாங்க. மக்கள் கூட திருவிழாவை சந்தோஷமாக கொண்டாடின பிள்ளையார் அங்கிருந்து விடை பெற்று கிளம்பினார். சக்தி மட்டும் இருந்தால் பத்தாது, புத்தியும் இருந்தால் தான் நாம் நினச்சதை சாதிக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான்.